விஜயோட உணர்ச்சிகரமான பேச்சு, விஷாலோட எமோஷனல் ஸ்பீச், ஆர்யாவோட நக்கலான பேச்சு போன்ற நிறைய விஷயங்களோட இந்த வாரம் தமிழ் சினிமா. ராகவா லாரன்ஸ் தன்னோட அடுத்த படமான மொட்ட சிவா கெட்ட சிவா மற்றும் நாகா படத்தோட பிரஸ் மீட்ல APJ அப்துல் கலாம் பேர்ல 1 crore டொனேட் பண்ணியிருக்காரு. அவர் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். ஒரு 100 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து 100 இளைஞர்கள்கிட்ட ஒருத்தருக்கும் 1 lakh அவங்கக்கிட்ட இந்த பொறுப்பை பணம் அவங்கக்கிட்ட போகாது. செக்கு லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் இந்த 1 crore போட்டு யாருக்காவது நீ பண்ணணும்னு நினைக்கிறியா, அவன் ஊரில் யாராவது குழந்தை படிக்கணுமா, கூட்டுவா, இந்த 1 லட்ச ரூபா உன் கையால் பண்ணு, அவனுக்கும் நானும் பண்ணன்ற மனசு திருப்தி இருக்கும். ஒரு 100 பேர் அவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஸோ அவங்க நிறைய பண்ணுவாங்க. அந்தமாரி ஒரு 100 இளைஞர்கள் தேர்ந்தெடுத்து பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். அந்த பேர் யார், அந்த மனுஷன் யார், நீங்களே பாருங்கள். சத்யராஜ் நடிப்புல ஆண்டனி இயக்கத்துல வர இருக்க படம் தான் நைட் ஷோ. இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்ப பார்ப்போம். இந்த வாழ்க்கையில நம்ம தப்பு பண்ணாம கூட இருந்திருக்கலாம். நாங்க உங்களை சந்திக்கப்பட்டோமா? ஆனா தடுமாறாம இருந்திருக்கவே முடியாது. புலி ஆடியோ லான்ச்சில் விஜய் எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் வெற்றிக்கு பின்னால் நிறைய அவமானங்கள் இருந்ததாகவும், எனக்கு உண்மையை வெறுக்க தெரியும் ஆனால் பொய்யை கண்டிப்பாக நேசிக்க தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எனக்கும் என்னோட ரசிகனுக்கும் மற்றவங்கள வாழ வச்சு தான் பழக்கம்ன்றத ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. ராஜா இயக்கத்தில் ஜெயம் ரவி, நயன்தாரா, அரவிந்த் சாமி நடிக்கிற படம் தான் தனி ஒருவன். இந்த படம் ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் என்டர்டெய்னர். இந்த படம் U சர்டிஃபிகேட்டோட சீக்கிரம் வெளியாக இருக்கு. ஆர்யா HN ஆடியோ லான்ச்ல தனக்கு எப்பவுமே இருக்கிற குறுப்புத்தனத்தோட பேசியிருக்காரு. அதை ஒரு ரவுண்ட் பார்ப்போம். யுவன் சார், நான் 25 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு 28 ஃபிலிம்ஸுக்கு அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அதுக்கு எக்ஸ்ட்ரா மியூசிக் போடுறாரு. கிரேட் மியூசிக் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ சார். விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓவர் பில்டப் பண்ணுறாரு. பட் ஐ திங்க் எனக்கு ஹீரோயின்ஸோட அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புலி பிரஸ் மீட்ல விஜயை பற்றி சிம்புதேவன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஒவ்வொரு படத்துலையுமே நான் உங்ககிட்ட சொல்லுவேன், இந்த படத்தில் நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும். ஏன்னா நான் மட்டும் இல்லை, PT செல்வகுமார் சாரும் சேர்ந்து உங்களிலேருந்து நாங்கள் வந்தவங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு பிகினிங்லேருந்து இருந்தது. ஒவ்வொரு முறையும் நெகிழ்வோட நன்றி சொல்லிக்கிறோம். இதுக்கு அடுத்து நான் தேங்க் பண்ண வேண்டியது இளைய தளபதி திரு விஜய் சார் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா அவர் தான் முதல்ல கதை கேட்டு இன்றைக்கி இதை சொல்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆகட்டும், லுக்கு, எல்லாத்துக்குமே மூலம் அவர் தான். அவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பாயம்புலி ஆடியோ லான்ச்சில் விஷால் எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. எல்லா கதாநாயகர்களும் ப்ரொடியூசரோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் ஒரு ஃபேமிலியாக நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். அதுதான் எல்லாருக்கும் ஒரு விருப்பம். பாரிவேந்தர் ஐயா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். மீடியா சப்போர்ட் கிடைச்சிருக்குன்னு, கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் சத்தியமாக அரசியல் குள்ளே குதிக்கிறதுக்காக நான் பண்ணல. எனக்கு பிடிச்ச மனசார தோன்ற ஒரு விஷயங்கள் எனக்கு என்ன தோணுதோ நான் செயல்படுறேன். மகேஷ் பாபு நடிப்பில் தமிழ் தெலுங்குன்னு 2 லாங்குவேஜ்லையும் ஒன்றா வர இருக்க படம் தான் செல்வந்தன். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் மகேஷ் பாபு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் கெரியர்லேயே ஃபஸ்ட் டைம் சைமல்டேனியஸாக ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. சென்னை இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் படித்தேன். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. இட்ஸ் அ வெரி வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. என்ன பொறுக்கித்தனம் பண்ணாலும் காப்பாற்றுறதுக்கு ஒரு பேட் ஃபாதர் இருக்காருன்னு சொல்லிட்டு போனானோ, என் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு ஒரு பேட் சன் இருக்கேன். பேடுன்னா ஒன் டைப் இல்லை, அது ஒரு டைப். இந்த வாரம் சர்க்குணம் இயக்கத்துல வெளியிருக்க படம் தான் சண்டி வீரன். இந்த படத்தை டைரக்டர் பாலா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பரதேசி முடிஞ்ச உடனே ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் ஒரு காமெடியான ஒரு என்டர்டெய்னராக பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்கு அப்போ தான் பாலா சார் இந்த கதை பற்றி சொன்னார். சொன்னோடனே இப்படி சர்க்குணம் சார் பண்ணுறாரு அப்படின்னோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனது கலவாணி தான். ஏன்னா எனக்கு கலவாணி ரொம்ப பிடிச்ச படம். ஸோ இமீடியட்டாக சரி சார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே சரி, நான் கேட்டது எல்லாமே அங்கே இருந்தது. அண்ட் மோரோவர் ஒரு என்டர்டெய்னிங் ஸ்கிரிப்டாக இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படம். இது நாங்கள் ஃபுல்லாக தஞ்சாவூர், மன்னார்குடி அந்த வில்லேஜ் ஏரியாக்குள்ளேயே ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 50 days நான் அங்கேயே இருந்துட்டு அந்த ஃபுட்டே சாப்பிட்டுட்டு, ஸோ ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு இந்த ஷூட்டிங் ஃபுல்லாக.
அண்ட் இது வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஆஃப்டர் கயல் லைக் சர்க்குணம் சார் டைரக்ஷனில் பாலா சார் ப்ரொடக்ஷனில் வித் அதர்வா முரளி. இட்ஸ் வெரி குட் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. இந்த வாரம் நடந்த மற்ற ஈவெண்ட்ஸை ஒரு குயிக் ரவுண்டப் பார்ப்போம். இதே நம்ம ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு ரொமான்டிக் காமெடி. ஐ திங்க் விஜய் சாருக்கும் ஐ திங்க் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காரு ரொமான்டிக் காமெடியாக. ஒரு நல்ல க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் ப்ளஸ் எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு படமாக கொடுக்கணுன்னு கஷ்டப்பட்டோம், அதே மாதிரி கொடுத்துருக்கோம். சாகசம் படத்தினுடைய ஆடியோ வெகு விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், மோஷன் போஸ்டர் வந்து நாளைக்கு சிம்பு 7 மணிக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறாரு. பாட்டெல்லாம் நல்லா பிரமாதமாக வந்திருக்கு. நிறைய பெரிய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. சிலம்பரசனும் லக்ஷ்மி மேனன் ஒரு பாட்டு, அனிருத் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அப்புறம் ஸ்ரேயா கோஷல், சங்கர் மகாதேவன், மோஹித் சவான் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. பாடல்கள் எல்லாமே ஜப்பான், மலேசியா இந்த மாதிரி ரொம்ப நல்ல இடங்களில் வித்தியாசமான முறையில் படமாக்கியிருக்கோம். இது வந்து உங்களுக்கெல்லாம் பிடிக்கிற முறையில் இருக்கும் அந்த படம். வெகு விரைவில் ஆடியோ கேளுங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. In this movie, I play a psychology student, where this movie shows a lot about how youngsters deal with the social networking sites and how they behave, the advantages, the disadvantages of it, and how students are supposed to show themselves in a site like this. நான் வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் லைக் ஹிந்து முஸ்லீம் ஸ்டோரி சப்ஜெக்ட். 2002 நடந்த இது ரியல் ட்ரூ ஸ்டோரி, வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. போக்கிரி மன்னன் பற்றி பேசணுன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் உள்ள மூவி. இதில் காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, லவ் இருக்குது, ஃபைட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது along with one good message. So it's a complete entertainment movie. மக்களுக்கு வந்து எல்லாம் என்ன எதிர்பார்த்து வந்திருக்காங்களோ அது கண்டிப்பாக முழுக்க 100% கொடுக்கணும்னு தான் நம்பி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். போக்கிரி மன்னன் கண்டிப்பாக உங்களை என்ஜாய் பண்ண வைக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஊரில் இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி இன்னொரு கேரக்டர் அந்த ஊருக்கு வரும்போது அதனால் மக்களுக்கு என்ன கான்சிக்வன்சஸ் நடக்குது அதை வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்கோம். காமெடியாகவும் நல்லா ஆக்ஷனாகவும் ஃபில் பண்ணியிருக்கோம். அதில் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கனா அதனால் மக்களுக்கு என்னென்ன கான்சிக்வன்ஸ் நடக்குது, அவங்களுக்கு என்ன நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுன்னு வச்சு ப்ளே பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு. மீடியாக்களுக்கிட்ட இவர் தான் டைரக்டர், இவர் தான் கேமராமேனு, இவர் தான் ப்ரொடியூசரு, இவர் தான் வந்து மியூசிக் டைரக்டர் சொல்லி முதல்ல வரும்போது ஆரம்பத்தில் அவங்களுக்கு நாங்கள் முகவரியாக இருந்து உங்களுக்கு அந்த முகவரியை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து அவங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து தூக்கி விடுறீங்க. ஸோ எங்களோட இது வந்து நாங்கள் எந்த ஒரு அமைப்பிலையும் இல்லை, நாங்கள் தனிப்பட்ட அமைப்பை தான் இருந்து செயல்பட்டு வர்றோம். இந்த மீட்டிங் எதுக்கு ப்ரெஸ் மீட்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்ஸி ஓட்டுன்னு சேம்பரில் பல வருஷங்களாக போட்டுருக்காங்க. அந்த ப்ராக்ஸி ஓட்டுன்றது என்ன அப்படின்னா ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர். அந்த ப்ராக்ஸி ஓட்டை இப்போது நான் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டோம் கோர்ட் ஆர்டர் வாங்கி. ஏன்னா தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி 1975 ஆக்ட் படி ஆத்தரைசேஷன் ப்ராக்ஸி ஓட் கூடாதுன்னு இருக்கு அந்த ஆக்டில். ஆனால் அதையும் மீறி சேம்பரில் ப்ராக்ஸி ஓட் வாங்கி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. போன முறை நாசருடைய ஒய்ஃப் நின்னாங்க, அவங்களும் தோற்கடிக்கப்பட்டாங்க. காரணம் ப்ராக்ஸி ஓட்டுனால. அதனால தான் நான் வந்து சிட்டி கோர்ட்டில் போய் அந்த ப்ராக்ஸி ஓட்டு கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கேன். பட் எலெக்ஷன் நாளைக்கு உண்டு, ப்ராக்ஸி ஓட்டு இல்லாமல். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க தெரிஞ்சுக்க தமிழ் சினிமா திஸ் வீக் பாருங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிஹைண்ட் வுட்ஸ்.